வணக்க மக்களை, சட்டமுறை கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதா? விஜய் ஓட்டை பிரிப்பார் என்பது உண்மைதானா? எடப்பாடி தான் ஆட்சியை பிடிப்பார் என்பது கருத்து கணிப்பு வெளியான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. வாங்க வீடியோவை முன்பாக. அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளும் நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறதா? இந்த வகையில் தான் தமிழகத்திலே கண்டிப்பாக மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ள நிலைப்பாட்டில் திமுக தனது கூட்டணி வலுவாக வைத்திருக்கும் நிலையில்தான் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியாரும் தனது கூட்டணியை வலுவாக வைத்திருக்கிறார். இந்த வகையில் தான் தமிழகத்திலே கண்டிப்பாக இம்முறை 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் தான் உருவாகியிருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் என்பது இதுவரை கண்டிராத ஒரு புதிய அரசியலை திருப்பத்தையும் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதா? பொதுவாகவே இந்த தமிழக அரசுகளில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளான துருவங்களுக்கு இடையில் தான் தமிழகத்தில் என்பது மிகப்பெரிய போட்டியாக நிலவும் இந்த சட்டமன்ற தேர்தல். அந்த சூழல் என்பது மாறி மாறி தற்பொழுது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஒரு முக்கிய காரணியாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதாவது விஜயின் வருகை என்பது தமிழகத்திலே கண்டிப்பாக ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில்தான் விஜயின் வருகை என்பது குறிப்பிடத்தக்கதா. அதாவது சமீபத்தில் சில கருத்து கணிப்புகள் மற்றும் அரசியல் ஆய்வுகளின்படி விஜய் அவர்கள் கண்டிப்பாக இந்த தேர்தலில் போட்டியிடுவது ஆளுங்கட்சியான திமுகவின் வாக்கு வங்கியை விட ஒரு குறிப்பிட்ட சதவீத மாற்றத்தை விரும்பும் வாக்குகளை பிரிக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறதா. அதாவது இந்த வாக்கு பிரிப்பு என்பது கண்டிப்பாக ஒருபுறம் ஆச்சரியத்தை அளித்தாலும் மறுபுறமோ இது எதிர்க்கட்சியான அதிமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய சாதகமாக அமையும் என்ற பேச்சுக்கள் எல்லாம் அரசியல் வட்டாரத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறதா. பொதுவாகவே இந்த அரசியலில் திமுக மற்றும் அதிமுக இரு கட்சிகளுக்குத்தான் போட்டியை முதலக்கூடிய சூழல் உருவாகியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையான அதிமுக கடந்த சில தேர்தல்களில் சந்தித்த சவால்களை தாண்டி இந்த முறை கண்டிப்பாக மிகவும் பலமான ஒரு நிலையை எட்டியுள்ளதாக கருதப்படுகிறது. குறிப்பாக பாஜக, பாமக மற்றும் அமமுக போன்ற கட்சிகளின் கூட்டணி என்பது தயவு இல்லாமலே அதிமுக கண்டிப்பாக தனித்து பெரும்பான்மை பெறும் என்பதும் அல்லது ஆட்சியை பிடிக்கும் என்கிற சமீபத்திய கருத்து கணிப்பு தகவலெல்லாம் அரசியல் வட்டாரத்தில் ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. அதாவது தமிழக மக்களிடையே நீண்ட காலமாக ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறதாம் என்பதுதான் உண்மையாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இது ஊழலற்ற நிர்வாகம், மதுவிலக்கு மற்றும் வெளிப்படையான அரசியல் போன்ற கோரிக்கைகள் முன்வைத்த புதிய கட்சிகள் களமிறங்கினாலும் மக்கள் இறுதி தீர்ப்பு என்பதுதான் பெரும்பாலும் அனுபவம் வாய்ந்த ஒரு நிர்வாகத்தையே நோக்கி இருக்கிறதா. விஜய் போன்ற ஒரு சக்திகள் இளைஞர்களின் கவனத்தை ஈர்த்தாலும் ஒரு முழுமையான ஆட்சி நடத்தும் வல்லமை யாருக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் வாக்காளர்கள் சிந்திக்கும் போது அது கண்டிப்பாக திராவிட கட்சிகளின் ஒன்றிணைக்கவே சாதகமாகவும் அது முடிவதாக தெரிகிறதா. இதனால்தான் அதாவது எதிர்பாராத மாற்றம் கண்டிப்பாக வராதா என்ற கேள்விதான் சமூக ஆழ்விடம் மத்தியில் ஒரு ஏக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுகவின் இந்த எழுச்சிக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவதும் அக்கட்சியின் கொண்டுள்ள பரவலாக வாக்கு வங்கி கிராமப்புறங்களிலும் நிலவும் வலுவான அடித்தளம்தான் மற்ற கட்சிகளின் கூட்டணி அமைக்கும் போது ஏற்படும் வாக்குகள் சிதறதை விட தனித்து நின்று பார்க்கப்படுகிறதா. இந்த வகையில்தான் அதாவது விஜய் ஓட்டை கண்டிப்பாக பிரிப்பார் என்றாலும் அது திமுகவிற்கோ கண்டிப்பாக ஒரு பலமாகத்தான் பார்க்கப்பட்டு வருகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.